ஹலோ எவ்ரிஒன். மழை டைம் ஆனாலே வீட்ல இருக்கக்கூடிய நிறைய பொருளுக்கு நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டோம்னா ரொம்பவே மோசமா ஆயிடும். அதே மாதிரி தான் இந்த ஹெல்மெட்டை நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணாமலே விட்டதுனால ரொம்பவே மோசமா மாறிடுச்சு. உள்ள ரொம்பவே ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாம நான் அதுல வந்து அந்த ஸ்மெல்ல ஓவர் கம் பண்றதுக்காக கொஞ்சம் பவுடர்லாம் போட்டு பார்த்தேன். பட் ஸ்டில் நோ லக். எந்த ஒரு யூஸ்மே ஆகல. ஸ்டில் ரொம்ப ஸ்மெல் மோசமாவே தான் இருந்துச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோல ஜஸ்ட் இந்த ஹெல்மெட் எப்படி வாஷ் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்ட போறேன். ஸோ உங்களுக்கு இது யூஸ் ஆச்சுன்னா நீங்களும் இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ உங்க ஹெல்மெட் உள்ள இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சஸ் பாருங்க. அந்த ஸ்பாஞ்சஸ் வந்து ரிமூவ் பண்ற மெத்தட்ல இருந்துச்சுன்னா நீங்க வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க வாஷ் பண்ணலாம். சப்போஸ் அது ரிமூவ் பண்ண முடியல அந்த மாதிரியான மெத்தட்ல இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அமேசான்ல வந்து ஒரு ஸ்ப்ரே இருக்கும். அந்த ஸ்ப்ரே வாங்கி அந்த ஸ்பாஞ்சஸ்ல அடிச்சீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த அழுக்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஸோ 100% நம்மளால அது க்ளீன் பண்ண முடியாது. பட் ஸ்டில் அதுவுமே கொஞ்சம் நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? சப்போஸ் அந்த ஸ்பாஞ்சஸ் வந்து உங்களால் ரிமூவ் பண்ண முடிச்சதுன்னா இந்த வீடியோவில் வர மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சஸை ஜென்டலாக கலட்டுங்க. ஸோ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கழட்டிடாதீங்க. அப்படி கழட்டினீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஹூக் உடஞ்சிச்சுன்னா திரும்ப மாட்டும் போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, அந்த வைசரை வந்து மெதுவாக கலட்டுங்க. அந்த வைசரும் உடையாத மாதிரி மெதுவாக கலட்டுங்க. பார்த்துக்கோங்க, ஜென்டலாக ஹேண்டில் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு பக்கெட்ல வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில வந்து உங்க ஸ்பாஞ்சஸை போடுங்க. அந்த தண்ணி ஒருவேளை வார்ம் வாட்டரா இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ க்ளீன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த தண்ணியை வந்து கொஞ்ச நேரம் ஊற விடுங்க. அந்த ஊறின தண்ணியில் வந்து அந்த ஸ்பாஞ்சஸில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்து பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்ணியை வந்து ஊற்றிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரெஷ் வாட்டரில் அகைன் ஸ்பாஞ்சஸை போடுங்க. போட்டதுக்கப்புறம் உங்களோட ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு லிக்விட் யூஸ் பண்ணுவீங்க. லைக் ரென் லிக்விட் இல்லைனா வந்து ஏரியல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு லிக்விட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஏரியல் லிக்விடோ இல்லை ரிங் லிக்விடோ கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு அந்த ஃப்ரெஷ் வாட்டரில் போட்டு ஸ்பாஞ்சஸை வந்து ஊற வைங்க. ஸோ ஜென்டலாக அமைக்கி அதை வந்து அழுக்கை வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் அதே தண்ணியில் என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட ஹெல்மெட் மேலே அந்த டாப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு கையில் ஃபோன் வச்சிருக்கேன், இன்னொரு கையில் க்ளீன் பண்ணும்போது என்னால் அதுக்கு ப்ராப்பராக என்னால் பண்ண முடியல. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக அந்த தண்ணியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே க்ளீன் பண்ணிடுங்க, ஃப்ரெஷ்ஷாக ஆகிற வரலையும். அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய இந்த வைசரை வந்து அந்த வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. லைக் அதாவது அதை போட்டு தொடங்க. அந்த வைசரும் அதுக்கேற்ற மாதிரி க்ளீன் ஆகிடும். ஸோ அந்த ரென் லிக்விட் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, அந்த வாட்டரை வந்து கீழே ஊற்றிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ் வாட்டர் வச்சுக்கோங்க. அந்த வாட்டரில் வந்து கண்டிஷனர் ஏதாவது போடுங்க. லைக் ஒரு கம்ஃபர்ட்டோ இல்லைனா ஃப்ரெஷ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்பாஞ்சஸ் வந்து நீங்கள் போடும்போது நல்ல ஸ்மெல் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் உங்களோட ஃப்ரெஷ் வாட்டரில் அகைன் ஸ்பாஞ்சஸ் போடுங்க. அந்த வாட்டரில் கொஞ்சம் அந்த ஃப்ரெஷ் வந்து மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஊற விடுங்க. அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்சஸில் பிடிக்கிற வரலையும் ஊற விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பாஞ்சஸை லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ அப்படி வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம காய வைக்கலாம். ஸோ தயவுசெய்து ரொம்ப போட்டு புளிஞ்சிடாதீங்க. புளிஞ்சினீங்கன்னா அது உள்ள இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் உடஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்மளால் அதை மறுபடியும் ரீஃபிட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம். ஓகேங்களா? ஸோ ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணுங்க. தண்ணி எல்லாம் கீழே போயிடும். ஸோ கீழே போனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இது நார்மல் துணியாக இருந்தால் சீக்கிரமாக காஞ்சிரும். பட் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கனால காயது கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வெளிச்சம் வரக்கூடிய இடத்துல போயிட்டு, அதாவது நல்ல சூரிய வெளிச்சம் வரக்கூடிய இடத்துல போயிட்டு போடுங்க. கொடியில் ஹெல்மெட்டை காய போட்டு முதல் நாள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். பக்கத்து வீட்டு ஆண்டி கூட என்னை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆக்வர்டாக பார்க்குறாங்க. என்னடா ஹெல்மெட்டை போயிட்டு கொடியில் காய போட்டிருக்கானேன்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக அது காஞ்சி வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்பாஞ்சஸ் எல்லாமே அகைன் நம்மளோட ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதோட உள்ள பாருங்கள், அந்த ஒயிட் கலரில் இருந்தது சுத்தமாகவே இல்லை. ரொம்பவே க்ளீனாக இருக்குது. அதே மாதிரி நான் ஸ்மெல்லும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ சுத்தமாக அந்த பேட் ஸ்மெல் கிடையாது. இந்த தடவை நான் வந்து டார்க் வைசர் போட்டிருக்கேன். ஸோ நான் வாங்கும்போது எனக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு வைசர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நான் இந்த வைசர் எடுத்து போட்டுக்கேன். பார்க்கவே நல்லாவே புது ஹெல்மெட் பார்க்குற மாதிரி ஒரு லுக் கிடைச்சிருக்கு. இவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ணி இந்த ஹெல்மெட் க்ளீன் பண்ணுறதுக்கு சில பேர் என்ன நினைப்பாங்க, இதை தூக்கி போட்டு வேற ஹெல்மெட் வாங்கிடலாமே நினைப்பாங்க. பேக்ஸார் வெர்ஷனில் வந்து பேட்மேன் எடிஷன் கிடைக்கிறது ரொம்பவே ரேராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெல்மெட்டோட விலை வந்து 6500. ஸோ அதனால் என்னால் வந்து இது அவ்வளோ சீக்கிரத்தில் தூக்கி போட்ட முடியாது. என்னோட ஃபேவரட் ஹெல்மெட்ன்றதால நான் இதை வந்து திரும்ப க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் என்னோட சேனல் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.